ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு டாபிக் இல்லை, இதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 வீடியோஸ் இதை பேஸ் பண்ணி தான் போகுது. அது என்னன்னா எக்ஸ்பாத். ஓகேவா? எக்ஸ்பாத் அப்படின்றது ஒன் ஆஃப் த லொக்கேட்டர். அந்த எக்ஸ்பாத் லொக்கேட்டர் மூலமாக நம்மளால் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும். இதை நான் ரொம்ப பிகினிங் ஆஃப் த கோர்ஸ்லேயே லொக்கேட்டர்ஸ்னு ஒரு டாபிக் எடுத்திருப்பேன். அதில் ஒன் ஆஃப் த லொக்கேட்டர் எக்ஸ்பாத். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் அந்த எக்ஸ்பாத்தையும் சிம்பிளாக எப்படி எடுக்கலான்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி அந்த எக்ஸ்பாத்தை நம்ம ஓனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குன்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா செலினியமில் அது ரொம்ப முக்கியம். இன்டர்வியூஸில் கூட நிறைய கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, ஜென்ரலாக எக்ஸ்பாத் அப்படின்னா என்னன்னா HTML ஃபர்ஸ்ட் இங்கே நல்லா பாருங்கள், டேக்ஸால் பில்ட் ஆயிருக்கு. ஓகேவா? டிவ்னு ஒரு டேக் இருக்குது, H2ன்னு ஒரு டேக் இருக்குது. கரெக்டாக? இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் ஒரு பாத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுதான் எக்ஸ்பாத். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அந்த அந்த டேக் எந்த வழியாக இருக்குது, இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டேக்ஸ் எல்லாமே XML மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு பேரண்ட் நோடு, அதுக்கப்புறம் அந்த நோடுக்குள்ள சைல்டு நோடு அப்படின்னு சொல்லிட்டு டேக் எல்லாம் நம்ம நோடோ கம்பேர் பண்ணுவோம். இதை டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லுவோம். அதான் டாம். ஓகேவா? இருக்கு. இப்போ இந்த வெப்பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எலிமெண்ட் வேணால் செலக்ட் பண்ணலாம். எல்லாமே டேக்கால தானே பில்ட் ஆயிருக்கு. ஆனால் இதோட பேரண்ட் டேக் என்னது, இதுக்குள்ள சைல்ட் டேக் நிறைய இருக்குல்ல, அதில் எந்த டேக்ல இந்த எலிமெண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்றத ஒரு பாத்தா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எக்ஸ்பாத். அடுத்ததா இதோட டைப்ஸ் எத்தனைன்னு பார்ப்போம். மொத்தம் எத்தனை எக்ஸ்பாத் இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஹை லெவலில் மொத்தமாக 2 எக்ஸ்பாத் தான் இருக்கு. ஒன்று அப்சல்யூட் எக்ஸ்பாத், இன்னொன்று ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஸோ அப்சல்யூட் எக்ஸ்பாத் என்னன்னா, இட் ஸ்பெசிஃபைஸ் ஃபுல் பாத் ஃப்ரம் த ரூட் HTML நோடு பிகின்ஸ் வித் ஸ்லாஷ். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாஷ் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா HTML டேக், அதுக்கப்புறமா அந்த எலமெண்ட் ஏன்ற டேக் இங்க இருக்குன்னா அதோட கம்ப்ளீட் பாத், HTML ஆரம்பிச்சு அது எது வழியா வருதுன்றத அந்த கம்ப்ளீட் பாத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்சல்யூட் பாத். இப்போ இந்த அப்சல்யூட் எக்ஸ்பாத்தை நம்மளே மேனுவலாக எப்படி ஃபைண்ட் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, என்டர் யூசர் நேம், இந்த எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த எலிமெண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பாத்தை ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பாத்னு இந்த டூல் மூலமாகவே நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். காப்பி ஃபுல் எக்ஸ்பாத். ஓகேவா? ஃபுல் எக்ஸ்பாத் தான் கம்ப்ளீட் எக்ஸ்பாத் விச் இஸ் அப்சல்யூட் எக்ஸ்பாத். பட் நம்ம அந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணாமல் நம்மளே ஓனாக எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுன்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபைன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த HTML பேஜ் இருக்குது. கரெக்டாக? இதில் மொத்தம் எத்தனை டேக்ஸ் இருக்குது? HTML தான் பேரண்ட் டேக். இது ஆரம்பித்து நிறைய டேக்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எல்லா டேக்கையும் மினிமைஸ் பண்ணணும். ஓகே, மினிமைஸ்னா இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? இந்த எக்ஸ்பான்ஷனை குறைக்கணும். மினிமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்கள் கண்ணில் எத்தனை டேக் தெரியுதுன்னா, மொத்தமாக HTML டேக் ஓப்பன் ஆகுது, HTML டேக் க்ளோஸ் ஆகுது, அதுக்குள்ளே ஹெட் பாடி இருக்குது. ஸோ பேரண்ட் டேக் இங்கே என்னது? HTML. அப்போ கம்ப்ளீட் எக்ஸ்பாத் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா முதல் டேக் HTML. இப்போ இந்த HTML டேகை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்லாஷ். அப்சல்யூட் எக்ஸ்பாத் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ஸ்லாஷ். இதுக்கப்புறம் HTML. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்லாஷ் போடுவோம். இப்போ அடுத்ததான் என்ன டேக் வரணுன்றத பார்ப்போம். இப்போ HTML டேக்குள்ள 2 டேக் இருக்கு. இதில் எந்த டேக்குள்ள நம்ம எலிமெண்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்க மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேக் எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க? ஹெட் அப்படியே இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகலை. பாடி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நான் பாடி மினிமைஸ் பண்ணிக்கிறேன் மறுபடியும். அப்போ உங்கள் எலிமெண்ட் எதுக்குள்ளே இருக்குது? பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டாக டைப் பண்ண வேண்டியது பாடி. ஓகே, இப்போ இந்த பாடி டேகை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதுக்குள்ளே நிறைய டேக்ஸ் இருக்குது. சரியா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லா டேகையும் மினிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ பாடிக்குள்ளே எத்தனை டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் இருக்குது, இன்னொரு டிவ் இருக்குது, அகெயின் ஒரு டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது. மொத்தம் 3 டிவ் டேக் இருக்குது, ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது. இதில் நம்ம எலிமெண்ட் எந்த டிவ்வுக்குள்ளே இருக்குது இல்லை ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். திரும்பவும் அந்த எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மவுஸ் ஒரு எடுத்துகிட்டு போனாலே தெரியும். பார்த்தீங்கன்னா டிவ் டேக் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரியா? நான் மறுபடியும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்போது மொத்தம் 3 டிவ் இருக்குல்ல, அதில் டிவ்ல தான் நம்ம எலிமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குன்றதுனால தான் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பாடிக்குள்ள
div போட்டா போதுமானா இல்ல. div ஆஃப் 1 அப்படின்னு போடணும். இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணி divல ஃபர்ஸ்ட் divவா செகண்ட் divவா? யூசுவலா ஒரே div இருந்தா அப்ப வெறும் divன்னு போட்டாலே போதும். ஆனா எப்ப மோர் தேன் 1 div இருக்கோ அப்ப நீங்க div ஆஃப் 1 போடணும். ஓகேவா? மோர் தேன் 1 டேக் இருந்தா அந்த செக்ஷன்ல அப்ப இந்த மாதிரி பொசிஷன் வச்சு போடணும். ஓகே. ஸோ div ஆஃப் 1க்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் முதல்ல மினிமைஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. divக்குள்ள இத பாருங்க, எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த divக்குள்ள எத்தனை டேக்ஸ் இருக்கு? ஃபார்ம் டேக் இருக்கு, பேராகிராஃப் டேக் இருக்கு. சரியா? மினிமைஸ் பண்ணா அதெல்லாம் தெரியல. அப்ப divக்குள்ள ஃபார்ம் பேராகிராஃப் டேக் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேக்ல எந்த டேக் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றத எலிமெண்ட்டை மவுஸ் ஓவர் பண்ணணும். பாத்தீங்கன்னா ஃபார்ம் டேக் தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்போ ஃபார்முக்குள்ள தான் நம்ம எலிமெண்ட் இருக்கு. ஃபார்ம் ஸ்லாஷ் இந்த ஃபார்முக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம்னா எத்தனை டேக் இருக்குன்னு பார்க்க முடியும் நம்மளால ஈஸியா. இதுக்கு மேல நம்ம மினிமைஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சிங்குலர் டேக்ஸ். 2 இன்புட் டேக் இருக்கு, ஒரு பட்டன் டேக் இருக்கு, ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கு. எல்லாமே இதுக்குள்ள இருக்கு, ஃபார்முக்குள்ள இருக்கு. இதுல நம்ம எலிமெண்ட் எது ஹைலைட் ஆகுதுன்னு பார்ப்போமா? பாத்தீங்கன்னா மொத இன்புட் டேக் தான் நம்மளோட எலிமெண்ட். ஃபார்முக்குள்ள ஃபைனலா நம்ம எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இன்புட் ஏற்கனவே சொன்னல மல்டிபிள் டேக்ஸ் அந்த செக்ஷன்ல இருந்தா நம்ம பொசிஷனை மென்ஷன் பண்ணோம். இன்புட் ஆஃப் 1 ஏன்னா மொத இன்புட்டே நம்ம எலிமெண்ட் தான். ஸோ இதுதான் ஒரு அப்சல்யூட் எக்ஸ்பாத். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பாத் கரெக்ட் தான் அப்படின்றத செக் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்பாத்தை காப்பி பண்ணிக்கலாம். இந்த எலிமெண்ட் செக்ஷன்ல கண்ட்ரோல் எஃப்னு கொடுப்போம். கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பார் இங்க ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுல இந்த எக்ஸ்பாத்தை நம்ம பேஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் வி இப்படி பேஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த எலிமெண்ட் செலக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? அப்ப கரெக்டான எலிமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோன்றத கிராஸ் செக் பண்ணலாம். இன்கேஸ் நான் பிராக்கெட் எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், என்டர் தட்டுறேன், எந்த ஒரு செலெக்ஷன் நடக்கல பாத்தீங்களா? ஹைலைட் ஆகல. இதுவே நான் பிராக்கெட் போட்டு என்டர் தட்டுறேன், பாத்தீங்களா? போட்ட உடனே அந்த எலிமெண்ட் ஹைலைட் ஆகுது, அந்த டேக் செக்ஷனும் ஹைலைட் ஆகுது. கம்ப்ளீட் எக்ஸ்பாத்னா இதுதாங்க. இதுதான் அப்சல்யூட் எக்ஸ்பாத்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு படி போய் ப்ரௌசரை லான்ச் பண்றேன். இப்போ நம்ம பார்க்குற அந்த யூஆர்எல், வெப்பேஜோட யூஆர்எல் லோட் பண்றேன். அந்த யூசர் நேம் ஃபீல்டை ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் நம்ம கிட்ட எக்ஸ்பாத் இருக்கு. கரெக்டா? பை டாட் எக்ஸ்பாத். இப்போ என் எக்ஸ்பாத் கரெக்டா, நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எக்ஸ்பாத் கரெக்டான்னு செக் பண்ண போறேன். சிம்பிள். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட் மூலமா டெக்ஸ்ட் என்டர் பண்ண போறேன். ஸோ எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றது கரெக்டா ஃபைண்ட் ஆகுதான் நம்ம செக் பண்ண போறோம். இதுதானே அந்த அப்சல்யூட் எக்ஸ்பாத். என்ன காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? எக்ஸ்பாத். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணணும். பாத்தீங்களா? ப்ரௌசர் லான்ச் ஆயிருக்கு, கணேஷ்ன்ற வேர்ட் டைப் ஆயிருக்கு. அப்ப எலிமெண்ட் கரெக்டா ஃபைண்ட் ஆயிருக்கு.